லோ பட்ஜெட்ல வாய்க்காலுக்கு பக்கத்துலயேங்க 2 ஃபார்ம் ஹவுஸோட சூப்பரான தென்னந்தோப்புன்னு சேல்ஸ் கொண்டு வந்திருக்கோங்க. தோட்டத்துக்குள்ளேயே வாய்க்கால் போற மாதிரி தான் இன்னைக்கு ப்ராப்பர்ட்டி பார்க்க போறேங்க. உள்ளேயே 2 ஃபார்ம் ஹவுஸ் வந்துருங்க, ஸ்விம்மிங் பூல், மீன் குளம், தென்னம்பாக்கு தோப்புன்னு சொல்லி அட்டகாசமான ப்ராப்பர்ட்டி தான் இன்னைக்கு பார்க்க போறோங்க. நிறைய பேர் தோட்டம் பண்றதுக்கு இடம் தேடிட்டு இருப்பீங்க. ஒரு இடம் வாங்கி போர் ஓட்டி மரஞ்செடி ஒடி வச்சு வீடு கட்டி உள்ள போகணுன்னா 4-5 வருஷம் ஆயிருமுங்க. அதெல்லாம் தேவையே இல்லைங்க. இந்த ப்ராப்பர்ட்டியில் சகல வசதியோடு இருக்குங்க. மெயின் ரோட்லேருந்து வெறும் 200 மீட்டரில் நம்ம தோட்டத்துக்கு வந்துடலாமுங்க. வாய்க்கால் தண்ணி நம்ம தோட்டத்துக்குள்ளேயே வருதுங்க. தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. வாய்க்கால் பாசன வசதியோடு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. மொத்தமாக 20 ஏக்கரா இருக்குதுங்க. இதில் 10 ஏக்கரா 5 ஏக்கரா வேணாலும் பிரித்து கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் மீடியம் பட்ஜெட்டில் தோட்டம் கேட்டிருந்தீங்க. இது ஒரு மீடியம் பட்ஜெட் ப்ராப்பர்ட்டிங்க. கேரளா பொள்ளாச்சி பார்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல மீன் குளம் போட்டு வச்சுருக்காங்க. நல்ல வருமானம் பண்ணக்கூடிய தோட்டமாக தான் இது அமைஞ்சிருக்குங்க. உள்ளேயே பெரிய சைஸில் கிணறுங்க, 4 போருங்க, நல்லா குளிச்சு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்விம்மிங் பூல்னு பட்டாசாக வேலை செஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ எல்லா பக்கமே சொட்டு நீர் பாசனம் தான் போடுறாங்க. ஆனால் இந்த தோட்டத்துக்குள்ளே வாய்க்கால் வெட்டி வாய்க்கால் பாசன வசதி இருக்கிறங்காட்டி பழைய முறையில் தான் வெள்ளாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தோட்டத்துக்குள்ளே தென்னை மரம், பாக்கு மரம் இல்லாமல் மங்குஸ்தான், ஜாதிக்காய், ஏலக்காய்ன்னு சொல்லி நிறைய விதமான செடிகள் உள்ள வச்சுருக்காங்க. தென்னை மரம் 4 தென்னை மரம், நல்லா டாட்டு தென்னை மரமுங்க. 1000 தென்னை மரம் வச்சுருக்காங்க. நல்லா காப்பு கொடுத்துட்டு இருக்கிற தென்னை மரம் தானுங்க. அது இல்லாமல் 1250 பாக்கு மரம் வச்சுருக்காங்க. அதுவுமே நல்ல காப்புக்கு வந்துருச்சுங்க. நல்ல வருமானம் கொடுக்கக்கூடிய தோப்பாத்தான் இன்றைக்கி சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்கோங்க. ஃபார்ம் ஹவுஸ்னால் சின்ன வீடெல்லாம் நினச்சிக்க வேண்டாமுங்க. 2 வீடு இருக்குங்க. ரெண்டுமே 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் பெரிய அளவில் கட்டி வச்சுருக்காங்க. அதுவும் சகல வசதி வந்துருங்க. உள்ளேயே மாட்டு பண்ண வேணாலும் வச்சுக்கலாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய சைஸில் உள்ள மாட்டு செட்டும் கூட போட்டு வச்சுருக்காங்க. நல்ல அட்டகாசமான ப்ராப்பர்ட்டியாக தான் இன்றைக்கி சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்கோங்க. சகல விதமான வசதியோடு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. ஒரு ஏவரேஜான பட்ஜெட்டில் இவ்வளோ வசதியோடு இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன், ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் எம்ஜே ரியல் எஸ்டேட்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான டீட்டெயில் சென்ட் பண்ணி தரோங்க.